நமஸ்தே. பெரியவா சரணம். மகாபெரிவாளை எப்பவும் கருணா சமுத்திரமாக ஒரு குளிர்ந்த சந்திரனாகவே பார்த்துட்டு இருக்கிற நமக்கு இங்கே தகிக்கிற சூரியனாக சிஎஸ்வி மாமா எப்படி பார்க்குறாங்கிற ஒரு அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல சிஎஸ்வி மாமா உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக சொல்கிறா, பெரியவாளை போய் யாராவது அப்படி தப்பாக நினச்சான்னா அவள் நன்னாவே இருக்க மாட்டா, அவள் பொசுங்கி போயிடுவா, பெரியவாளை போய் இப்படி நினைக்க முடியுமா அப்படின்னு ஆவேசம் வந்த மாதிரி பெரியவாட்ட சொல்கிறார். பெரியவா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாளாம், இப்படி நினைக்கிறதுக்கு ஆஸ்பதமாக ஒரு காரியத்தை நம்ம பண்ணிவிட்டு, அதாவது நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பண்ணிவிட்டு அப்படி நினைக்கிறவாலாம் நாசமாக போயிடுவான்னு சாபம் கொடுத்தா அது சரியான்னு நீயே யோசிச்சு பாரு அப்படிங்கிறா பெரியவா. அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஏன்னா பெரியவா எப்படி சாக்ஷாத் இந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே, அப்படிப்பட்ட பெரியவாளை போய் இப்படி யாராவது தப்பாக நினைக்கிறதுக்கும் முடியுமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறார். பெரியவா என்ன சொல்கிறா, இப்படி நினைக்கிறதுக்கு இடமாக ஒரு காரியத்தை நம்ம முதல்ல பண்ணப்படாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த இடத்துல அந்த மாமா கொடுக்குறா. அது காரணம் என்னன்னு பெரியவா சொல்கிறா, இப்போது நான் இந்த இடத்துல எப்படி இருக்கேன், சங்கர மடம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பீட்டத்தில், இந்த மடத்தில் ஒரு ஸ்தானத்தில் நான் இங்கே உட்காண்டிருக்கேன். நீ ஏதோ எனக்கு பரிதாபமாக இருந்தது அதனால் அந்த பொண்ணை என்னை தனியாக பார்க்குறதுக்கு அமிச்சேன்னு சொல்கிறியே, எனக்கு மட்டும் அந்த பரிதாபம் இருக்காதுன்னு நினைக்கிறியா? ஆனால் என்னுடைய பரிதாபம்னு ஒன்றத்தை வச்சுட்டு அவளை தனியாக பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்கிறதுன்னு சொன்னாக்கா இந்த மடத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறவனாக நான் அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறான். ஏன்னா நான் ஏதோ ஒரு தனியாக ஒரு சன்னியாசியாக இருந்துண்டு இந்த மாதிரி ஒரு மடத்துல எல்லாம் இல்லாமல் இருந்துண்டு என் மனசில் எல்லா ஆசைகளும் பொசுங்கி போயிடுத்து, நான் எல்லா காமத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்ததானாக்கா, நீ சொல்கிற மாதிரி இந்த ஸ்திரீகள் ஏதோ பொண்டுகள்லாம் தனியாக அவள் கஷ்டத்தை சொல்லணும்னு என்னை பார்க்கணுன்னு வந்தாக்கா அப்போ வேணால் நான் தனியாக அவளை பார்க்கலாமா இருக்கும். அதுவும் என் மனசில் நான் இது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததானாக்கா நான் பார்க்கலாமா இருக்கும். ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கேன், இந்த சங்கர மடம்னு சொல்லக்கூடிய இந்த பீட்டத்தில், இந்த பீட்டத்தினுடைய ஸ்தானத்தில் அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் உட்காண்டிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த பீட்டத்தினுடைய கௌரவத்திற்கு ஒரு துளி கடுகத்தனை கூட பங்கம் வராமல் நான் நடந்துக்கணுங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ இந்த இடத்துல இந்த தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணும், தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்னு அதை எப்படி பெரியவா வசத்தி பிடிச்சு அதுக்குண்டான கௌரவத்தை கொடுக்குறாங்கிறத இங்கே பார்க்குறோம். பெரியவா சொல்கிறா, ஏதோ நான் ஒருத்தன் தனியாக இருந்தாக்கா, நான் இந்த மடத்தில் இல்லாமல் இருந்தாக்கா எனக்கு ஏதோ ஒரு அபக்கியாதி வந்தாலும் பரவாயில்ல, அதாவது அபக்கியாத்தினாக்கா கெட்ட பேர், டிஸ்கிரேஸ்னு சொல்கிறோமே, எனக்கு எப்படிப்பட்ட அபக்கியாதி வந்தாலும் பரவாயில்லன்னு நான் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த மாதிரி தனியாக பார்க்கணுன்னு இருக்கிறவாளை நான் பரவாயில்லன்னு பரிதாபப்பட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் மடத்தை சார்ந்தவனாக உட்காண்டிருக்கேன், இங்கே எனக்கு வரக்கூடிய கியாதி அபக்கியாதி எல்லாமே இந்த மடத்தையும் சார்ந்ததாக மாறிடும், எல்லாமே இந்த மடத்தையும் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அதனால இந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது இந்த மடத்தினுடைய கௌரவத்தை அனுசரித்து தான் நான் நடந்துக்கணும். இங்கே நான் ஒரு தனி மனுஷன் இல்லை. இந்த மடம் எப்பேற்பட்டது, ஆச்சாரியால் ஸ்தாபனம் பண்ண மடம் 2000 வருஷமாக எனக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு, இனிமேலும் எப்பவும் சாஸ்வதமாக இருக்க வேண்டிய மடம். அப்போ இதனுடைய ஒரு கௌரவத்திற்கு பங்கம் வரா மாதிரி நான் நடந்துக்கப்படாது இல்லையா? எனக்குன்னு ஏதோ ஒன்று அபக்கியாத்தி தனியாக வந்தால் வந்துட்டு போட்டும் பரவாயில்ல, இந்த மடத்தை அது பாதிக்கப்படாதுங்கிறத நீ நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது சில இடங்களில் ஒரு அனுதாபமோ ஒரு பரிதாபமோ இதெல்லாம் என்னெல்லாம் நமக்கு வரதோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அதையும் மூட்டை கட்டித்தான் வச்சாகணும்னு ஒரு கட்டாயத்தில் நம்ம ஆளாகிறோம். இது அப்படிப்பட்ட ஒரு சூழல், இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாமாக்கு இங்கே எடுத்து சொல்கிறேன். அப்போ கோபமாக ஒரு சூரியனாக தகிக்கிற அக்னியாக சொல்ல ஆரம்பித்த பெரியவா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு இதுக்கான காரணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தர்மத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத ப்ராக்டிக்கலான அந்த ஒரு விஷயத்தையும், அதாவது நம்ம கடைப்பிடிச்சா மாத்திரம் போராது, மற்றவாளுடைய பார்வையையும் நம்ம எப்படி கடைப்பிடிச்சுட்டு இருக்கோங்கிறது தெரியணும், அதில் ஒரு துளி கூட குறவு வரப்படாதுங்கிறத இந்த இடத்துல அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறான். அதனால் என் மனசில் மட்டும் பரிதாபம் இல்லைன்னு நினைக்கிறியா, ஆனால் இந்த பரிதாபத்தை நான் மூட்டை கட்டி தான் வச்சாகணும். அதே மாதிரி அவளை பார்க்க முடியலனாலும் அவளுடைய குறைகளை கேட்க முடியலனாலும் குறையெல்லாம் தீக்கட்டோன்னு சந்திரமௌலீஸ்வரர்கிட்ட நான் மனசார பிரார்த்தனை தான் பண்ண முடியும்.
ஆனால் அதுக்காக அவளை தனியாக பார்க்கறதுங்கிறது நடக்கவே நடக்காது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். இந்த லீகல் சிஸ்டமில் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாள், ஜட்ஜஸ் லைக் சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் உண்டு. அதே மாதிரி ஜட்ஜ் ஷுட் பி அண்ட் அப்பியர் டு பி அபவ் சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு ஜட்ஜு, ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் ஆக்சுவலாகவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கணும், மற்றவாளுடைய பார்வைக்கும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக அவர் தெரியணும். அந்த ஆப்டிக்ஸ்னு சொல்லுவாள், பார்வைக்கும் மற்றவர்கள் பார்வைக்கும் அப்படி தெரியணும். அப்போ தான் வாஸ்தவத்தில் உள்ளுக்குள்ளே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் மாத்திரம் போராது, மற்றவா பார்வைக்கு அப்படி தெரியறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த நீதியின் மேலே மற்றவாளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தர்மத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக இன்னி வரைக்கும் நம்ம ஜூரிஸ் ப்ரூடன்ஸில் சொல்லக்கூடிய ஒரு வாச்சகமாக இது இருக்குது. அப்படியே இந்த விஷயத்தை, அந்த தர்மத்தை பெரியவா இங்கே நடத்தி காமிச்சுட்டு இருக்கா சிஎஸ்வி மாமா கிட்ட. தகிக்கிற சூரியனாக அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பித்து அப்படியே மெதுவாக இந்த தர்மத்தை அழகாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா. பெரியவா சொல்கிறா, அவளெல்லாம் நம்ம பார்க்கலாம், இப்படி தனியாக அவள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட அபக்கியாதி வந்தாலும் பரவாயில்லன்னு இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்டு கிடையாதுப்பா. ஏன்னா நான் இருக்கக்கூடிய பொசிஷன் அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல அவள் பேரில் வரக்கூடிய பரிதாபம் அனுதாபம் எல்லாத்தையும் நான் மூட்டை கட்டி சந்திரமௌலீஸ்வர்கிட்ட வச்சுட்டு இப்படி அவளுடைய கஷ்டத்தை கேட்டுக்க முடியலையேன்னு உள்ளூர நானும் சந்திரமௌலீஸ்வர்கிட்ட அழத்தான் முடியுமே தவிர அவள் சொல்கிறத கேட்டுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல காரணம் என்னென்னா, வெளியிலிருந்து பார்க்குறவாளுக்கு எந்த ஒரு கடுகத்தனை கூட சந்தேகத்துக்கு இடமாக நம்ம நடந்துடக்கூடாது. ஏன்னா அப்படி வரக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் இந்த ஸ்ரீமடத்தினுடைய ஒரு கௌரவத்தை பாதிக்கும். அப்படி சந்தேகாஸ்பதமாக நம்ம நடந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல விரிவா அவ்வளோ கிளியராக இருந்திருக்கா. அதை சொல்லிவிட்டு கொஞ்சம் தணிஞ்சு போனவராக சிஎஸ்வி மாமாட்ட சொல்கிறாளாம், நீ எனக்கு இங்கே மேனேஜராக இருந்துட்டு இப்படிப்பட்ட விஷயம்லாம் தெரியாமல் இருக்கலாமா? இப்போ சொல்கிறேன், இனிமேலேருந்து நீ இங்கே மேனேஜராக இருக்கிற வரைக்கும் நீ செய்ய வேண்டியதாக இது ஒரு பெரிய ரூலாக நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல் கொடுக்குறான். என்னென்னா, எனக்கு ஷஷ்டியப்த பூர்த்தி முடிகிற வரைக்கும், அதாவது 60 வயசு பெரியவாளுக்கு முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஸ்திரீகளையும் தனியாக என்னை சந்திக்கிறதுக்கு நீ அலோ பண்ணவே கூடாது. இதை ஒரு நிச்சயமான ரூலாக நீ வச்சுக்கோ. அப்படி யாரோ ஒருத்தர் ஒரு பெண் தனக்கு ரொம்ப அந்தரங்கமான விஷயம் பெரியவா காதில் மாத்திரம்தான் சொல்லணும், எனக்கு பப்ளிக்காக பேச முடியலேன்னு ஒரு கஷ்டம்னு சொல்லி வந்தாலும் அவளை நீ என்கிட்ட அனுப்பித்தான் ஆகணும்னு சூழ்நிலை வந்ததுன்னாக்கா அவள் கூட டமார செவிடாக இருக்கிற ஒருத்தரை கூட சேர்த்து அனுப்பு. அப்போ இவா சொல்கிறது எதுவும் அவள் காதில் விழப்போகிறதில்ல. ஆனால் வெளியிலிருந்து சந்தேகத்துக்கு இடமாக ஒரு நினப்பு வரத்துக்கு கூட இங்கே நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கப்படாது, அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரியவா இப்படி ஒரு ரூலை கொடுக்குறான். அதே மாதிரி இவர் சொன்ன வார்த்தையே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சுவாமியை சொல்கிறோம். அதே மாதிரி பெரியவா போட்ட இந்த ரூலை பெரியவாளும் அவர் சொன்ன மாதிரியே சிஎஸ்வி மாமாவும் கடைசி வரைக்கும் அப்படி கடைப்பிடிச்சான்னு சொன்னாக்கா, விக்கிரகவான் தர்மஹான்னு வெறும் வார்த்தையில் இல்லை, எப்படி நடத்தி காமிச்சா, அந்த தர்மத்தை எப்படி மற்றவாளுடைய பார்வையிலையும் அந்த தர்மம் எப்படி தெரியணும், எப்படி தெளிச்சமாக எல்லாருக்கும் அதை பற்றி தெரியணுங்கிறதுக்கு பெரியவா அப்படி நடந்து காமிச்சான்னு நம்ம நினச்சி ஆச்சரியப்படலாம். இப்படி பெரியவா ராமரை பற்றி சொன்ன விஷயங்களும் சரி, ராமராகவே நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணின்றதும் சரி, ஒரு மாதமாக இந்த ராமநாம அமிர்தத்திலே நம்ம தலைச்சின்னு வந்துட்டோம். ராமரை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கடைசியில் ஹனுமாரை ஸ்மரிக்காமல் விட்டாக்கா அது ஒரு பெரிய குறையாக போயிடும். அதனால் ஹனுமாரை ஸ்மரிக்கிறதுக்கு பெரியவா சொன்ன அற்புதமான ஒரு ஸ்லோகம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் கொடுக்குறா பெரியவா. ஹனுமான் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, அவருடைய பிரபாவம், அவருடைய மகிமையை வார்த்தைகள்னால சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப குறைஞ்சவராக, ரொம்ப சின்னவராக தன்னை வச்சுட்டு இப்படிப்பட்ட செயற்கரிய செயல்கள்னு சொல்லுவோமே, அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு தான் ஒன்றுமே இல்லை, தான் ராமனுடைய ஒரு தாசன், ராமனுடைய பக்தன் அப்படி அடங்கி குறைஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வினயம்தான் நம்ம எல்லாருக்கும் வேணும். இவரை பிரார்த்தனை பண்ணிண்டா நடக்காத காரியம்னு எதுவுமே கிடையாது. இதை சொல்கிறதுக்காகவே ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறா பெரியவா. இன்றைக்கி அந்த ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுண்டு பெரியவாளுடைய அனுகிரகத்தோட இங்கே மாருதியை மனசால நம்ம ஸ்மரிச்சுப்போம். நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற அந்த சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய வரிகளையும் உங்களுக்கு காமிக்கிறோம். அசாத்திய சாதக சுவாமின்
அசாத்திய தவ கிம்வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அப்படின்னு ஸ்லோகம். அசாத்திய சாதக சுவாமின். இங்கே சுவாமியை பார்த்து எப்படி சொல்கிறாலாம், எதெல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்பேற்பட்ட காரியங்களையும் சாதிக்கக்கூடியவராக இருக்க என் சுவாமி அப்படின்னு ஹனுமானை பார்த்து பிரார்த்தனை. அசாத்திய சாதக சுவாமின். எப்படிப்பட்ட கஷ்டமான காரியத்தையும் சாதிச்சு கொடுக்கக்கூடியதான சுவாமி. அசாத்திய தவ கிம்வத. உனக்கு எதுதான் அசாத்தியம், உன்னால் முடிக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா, நீயே சொல்லு அப்படின்னு சுவாமியை கேட்குறான். கிம் அசாத்திய தவ கிம் வத. தவ உங்ககிட்டயே கேட்குற, நீயே சொல்லு அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்கறது இருக்கே, அதுவே ஒரு அழகு. ஏதோ ஊரில் இருக்கிற 4 பேர்கிட்ட கேட்டு அவளை ஜட்ஜ்மெண்ட்டு சொல்ல விடாமல் சுவாமியே கேட்டுடுறது. உன்னால் முடியாதுன்னு எதா இருக்கா, நீயே சொல்லு அப்படின்னு கேட்குறதுல ஒரு அழகு இருக்கே. அப்படி தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமியே கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்கிறான், ராமதூத கிருபா சிந்தோ. ஹே ராமதூதா, நீ எப்படி இருக்க, கிருபா சிந்தோ. சாட்சாத் நம்ம பெரியவாளை சொல்கிற அதே வார்த்தை தான், அபார கருணா சிந்தும்னு சொல்கிறோமே, இந்த கருணா சிந்துவாக பெரியவாளை பார்க்குறோம். இங்கே ஆஞ்சநேயமூர்த்தியை என்ன வார்த்தை சொல்கிறது, கிருபா சிந்தோ. அதே அர்த்தம். கிருபை சமுத்திரமாக இருப்பவரே ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. என்னுடைய காரியத்தையும் கொஞ்சம் சாதிச்சு கொடுக்க மாட்டியா ஹே பிரபோ அப்படின்னு ஹனுமான பிரார்த்தனை பண்ணுறோம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவ கிம்வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அப்படின்னு ஹனுமானையே பிரார்த்தனை பண்ணிண்டு நம்ம தினம் ராமநாமா எப்படி நம்ம வாழ்க்கையில் சொல்லணும்னு பல விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சுன்னு வந்தோமே, அந்த காரியத்தையே முக்கியமான காரியமாக நம்ம வாழ்க்கையில் சாதிச்சு கொடுக்கறதுக்கும் இந்த ஹனுமானே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்து ராமனுடைய பாதை நம்ம எங்கே அழைச்சிட்டு போகிறதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சரணம்.